அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/1/2026 விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:35 மகர லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் ஒரு சுபக நிகழ்ச்சி நடக்க மாட்டேங்குது, எப்போ பாரு சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாராவது எதிர்மறையான விஷயங்கள், அதாவது பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது. இன்று உங்களிடம் எதையோ இழந்தது போன்ற உணர்வு காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணி செய்யக்கூடிய விதத்தை திட்டமிட்டு செய்ய வேண்டியது நல்லது. கவனமாக திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியின்மை காரணமாக துணையிடத்தில் குறைந்த புரிந்துணர்வு காணப்படலாம். உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும். பண இழப்பை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை மற்றும் பதட்டம் காரணமாக இன்று கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்லது. நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் காணப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு பெறுவீர்கள். பணிகளை எளிதாக மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இதனால் உறவில் மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படலாம். வங்கி இருப்பு உயரும். நிதிநிலையில் சுதந்திரம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை காண்பீர்கள். இன்று முன்னேற்றங்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. மொத்தத்தில் நல்ல பலன் கிடைக்கும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றம் காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய அனுசரணையான போக்கின் மூலமாக இது சாத்தியப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும். கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். மகிழ்ச்சி காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுவீர்கள். உங்களினுடைய திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக இன்று அமைதி காண்பீர்கள். உங்களுடைய செயல்களில் உணர்வுபூர்வமாக செயல்படுவதை விட யதார்த்தமாக செயல்படுவது நல்லது. எல்லாவற்றிலும் அமைதியான அணுகுமுறை தேவை. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறுகள் நேராதபடி இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். பணிகளை முறைப்படுத்தி ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். நட்பாக நடந்து கொண்டு நல்லுறவை வளர்த்துக் கொள்வது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம். தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவநிலை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகள் உண்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஏழைகள் மற்றும் உடல் ஊனமுற்றோர்களுக்கு பண உதவி செய்ய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல உணர்வீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காணப்படலாம். நீங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. இதனால் சில விரும்பத்தகாத சூழ்நிலையை தவிர்க்கலாம். நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படலாம். அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிகமாக வருத்திக் கொள்வதை காரணமாக இன்று உங்களுடைய முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மனதில் சமநிலை உணர்வு காணப்படும். முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நிரூபிப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீர்கள். இந்த போக்கின் காரணமாக இருவருக்கும் இடையே வலுவான பிணைப்பு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். இந்த வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிகமான உறுதி காணப்படும். இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இன்றைய நாளை நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளலாம். சில சௌகரியங்களை உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்யக்கூடிய பணியில் வெற்றி காண்பீர்கள். தனித்திறமையை வெளிப்படுத்தி அதற்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பு கொண்டிருப்பீர்கள். இதனால் அவரிடம் மகிழ்ச்சி காணப்படும். நீங்கள் உங்களது துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை சிறிய கடன் மூலமாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே கிடைக்கும். இன்று நட்பலன்களை காண நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். சுய முயற்சி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணிகளை கவனமாக கையாள நீங்கள் பணி சார்ந்த முறையில் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம். இருவருக்கும் இடையே தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்காது. இறுதியில் கடன் வாங்குவீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படலாம். அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய செயல்களில் சிறிது கவனம் வேண்டும். நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மேற்கொள்ளும் போது ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திப்பீர்கள். பணிகளை முன்னுரிமைப்படுத்தி தக்க நேரத்தில் முடிக்க கற்றுக்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியற்ற உணர்வு காண்பீர்கள். எனவே எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு நட்பாக நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் பற்றிய கவலை உங்களிடம் காணப்படலாம். அதிக செலவுகள் உள்ள காரணத்தால் பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலையில் சில பிரச்சனைகள் காணப்படலாம். அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை முடிக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். வளர்ச்சி உங்களுக்கு உறுதி. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள். தரமான பணிகளை வழங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பேசுவதை மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். இருவரும் இணைந்த நேரத்தை சிறப்பாக கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை பாதுகாப்பானதாக இருக்கும். பணத்தை பொறுத்தவரையில் பயனுள்ள முடிவுகளை எடுக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீராக செல்லும். மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள். பணிக்கு சிறந்த அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் ஆர்வத்தோடு காணப்படுவீர்கள். இருவருக்கும் இடையே திருப்தி காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படும். உற்சாகமான அணுகுமுறை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மனதில் அமைதியும் நேர்மறை ஆற்றலையும் உணரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நீங்கள் சுமூகமாக மேற்கொள்ள அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடலாம். எனவே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். இதனால் பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் திருப்தி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். இந்த உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியை பாதிக்கலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.